ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் சிஐபிஏ ஐகார் நிறுவனத்திலிருந்து ஒரு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3 விதமான பதவி அண்ட் இது எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடிய லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. 1 இயர் நீங்கள் கான்ட்ராக்டாக ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பெர்மனன்ட் கிடையாது, கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணிக்கலாம். நல்ல சேலரி, ஒரு மத்திய அரசாங்க நிறுவனம். ஸோ மேபி உங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இல்லை பெர்மனன்ட் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன ஓப்பனிங் தான் ரொம்பவே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். யங் ப்ரொஃபஷ்னல் 2ல் 1 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஃபீல்டு அசிஸ்டண்ட்டில் 3 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. நான் அதையுமே கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த யங் ப்ரொஃபஷ்னல் 2 இதில் 1 போஸ்ட் கொடுத்துருக்காங்க, நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் இந்த ப்ராஜெக்ட் நேம் பார்த்துக்கோங்க. அண்ட் டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் மார்ச் 2025. ஸோ 2025 1 இயர் வரைக்கும் இந்த ஜாப் உங்களுக்கு இருக்கும். ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் 42,000 ரூபா பர் மந்த் சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் இல்லைனா ஃபிஷ் ஜெனட்டிக்ஸ், ப்ரீடிங், ஃபிஷ் ஹெல்த், அக்ரிகல்ச்சர் இல்லைனா எம்டெக், நீங்கள் பயோடெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள். இல்லைனா நீங்கள் மாஸ்டர் டிகிரி இன் ஜுவாலஜி, மெரின் சயின்ஸ், அக்வாகல்ச்சர் இந்த மாதிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். அண்ட் 2 வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன இருக்குன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 35க்குள்ளே நீங்கள் மென் இருக்கணும். அண்ட் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 40க்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. இதுக்கு லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 2 பிப்ரவரி 2024. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் யங் ப்ரொஃபஷ்னல் 1. ஸோ இதுலேயே ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மார்ச் 25, 2025 வரைக்கும் இந்த வேலை இருக்கும். அண்ட் 30,000 ரூபா மாத சம்பளம். ஸோ இதுக்கு பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி இல்லைனா எம்டெக், பயோடெக், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, மெரின் சயின்ஸ் இந்த மாதிரி டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அண்ட் அதே மாதிரி பயாலஜி, ஜுவாலஜி, மைக்ரோபயாலஜி, பயோடெக்கில் நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். ஸோ இதுக்கு ஜாப் நேச்சர் என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்டும் சேம், இதுக்கு லாஸ்ட் டேட்டும் சேம் தான், 2 பிப்ரவரி 2024. அண்ட் லாஸ்ட்டாக ஃபீல்ட் அசிஸ்டன்ட். ஸோ இந்த ஃபீல்ட் அசிஸ்டண்ட்க்கு பொறுத்த வரைக்கும் 3 ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் மார்ச் 2025 வரைக்கும் அவங்க ஜாப் இருக்கும். அதுக்கப்புறம் ரினவல் பண்ணுறதும் பெர்மனன்ட் பண்ணுறதும் அந்த நிறுவனத்துக்கிட்ட தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் 18,000 மாத சேலரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18,600 ரூபா. இதில் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலே போதும். டிப்ளமோ வந்து ஃபிஷரிஸ் இல்லைனா அதுக்கு ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் இல்லைனா பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி, பிடெக் பயோடெக், பிஎஸ்சி பயோடெக்னாலஜி, பயோ இன்ஃபர்மேஷன்ஸ், பிஎஸ்சி மெரின் சயின்ஸ் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஏஜ் லிமிட் சேம் தான். மென்னுக்கு 35, ஃபீமேலுக்கு 40. அண்ட் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் படி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இதுக்கும் லாஸ்ட் டேட் 2 பிப்ரவரி 2024. இந்த 3 பதவிக்கும் எப்படி அப்ளை பண்ணணும்னா ரொம்பவே சிம்பிள். அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை நான் காமிக்கிறேன். அதை நீங்கள் ஃபில் பண்ணி ரெலவெண்ட் டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி நீங்கள் மெயில் பண்ணால் போதும். அண்ட் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ணணும்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. மற்ற டீட்டெயில் எல்லாமே நார்மல் தான். நேம் ஆஃப் த ப்ராஜெக்ட், நேம் ஆஃப் த போஸ்ட், என்ன அப்ளை பண்ணுறீங்க, நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் மேலா ஃபீமேலா, மேரேஜ் ஸ்டேட்டஸ் என்ன, உங்கள் கேஸ்ட் என்ன, ஃபாதர் நேம், அட்ரஸ், உங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. அண்ட் உங்களுடைய எஜுகேஷன்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துக்கோங்க. அண்ட் இதுக்கு நீங்கள் ஜெராக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணணும். அண்ட் இது கம்ப்ளீட்டாக கொடுத்துருங்க. இதெல்லாமே ஃபில் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் இருந்தால் எல்லாமே ஃபில் பண்ணிவிடுங்க. அண்ட் ஃபைனலாக டேட், பிளேஸ், உங்களோட சிக்னேச்சர், இது கூட மேலே கொடுத்த எல்லா ரிலவெண்ட் டாக்குமெண்ட்டுமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிடுங்க. இது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன், அந்த டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் இந்த மெயிலுக்கு நீங்கள் அனுப்புனா போதும். ciba.gippi@gmail.com இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புனா போதும். அண்ட் லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 2, 2024க்குள்ளே நீங்கள் அனுப்பணும். ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்க்கு உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. அதாவது பர்சனல் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு மெயில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெயிலை நீங்கள் வச்சு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். அண்ட் ஓகே செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.